இன்னைக்கு என்ன நாள்? ஏப்ரல் 23 என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்காக குளிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு துண்டை மாத்துற மாதிரி இந்த வருஷமும் ஆட்சியை மாற்றணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டேன். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, போன 5 வருஷமோ எப்படியோ போயிருச்சு. வரக்கூடிய 5 வருஷமாச்சு நல்லா இருக்கணும். இந்த தமிழகத்துல எப்படி மாட்டிக்கேன்னு பாரு ஆண்டவா. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வரக்கூடிய 5 வருஷமாச்சு ஆட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒத்த ஓட்டுனாலும் ஆட்சி மாற போறதில்ல. ஆனா ஏதோ ஒரு ஓட்டுனாலும் ஆட்சி கன்ஃபார்ம் மாறும். ஓட்டர் ஐடியை காமிச்சிட்டு என் ஓட்டு ஸ்லிப்பை வாங்கிட்டு என் ஓட்டு பூத்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஓட்டு போறதுக்காக வந்துட்டேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் தான் ஓட்டு பூத்துன்னு தெரிஞ்சு போச்சு. நான் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணுங்க, வெளியூர்ல இருந்து ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் வெளிநாட்டில இருந்து கூட வந்திருக்காங்க. நான் தன்னோட 65 வயசுலையும் என்னோட ஜனநாயக உரிமையை முடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த தாத்தா ஓட்டு போட்டு போறாருங்க. நான் அவங்கள மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போறேன். மாப்பிள்ள அவருதான், சட்டம் என்னோட. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தாத்தா ஒரே ஒரு விஷயம் தான் என்கிட்ட சொன்னார். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்றதுக்காக நான் டிவிக்கில் என்னோட ஓட்டை பதிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் விஜய் நமக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.